உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது Mohatechintamil சேனல். நான் உங்கள் மோகன். இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் உங்களுடைய பிசி வந்து ஆன் பண்ண உடனே உங்களுடைய ஸ்க்ரீன் வந்து அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகி நிற்குது. உங்களுடைய மவுஸ் கிளிக் பண்ணாலும் ரொம்ப நேரம் கழிச்சு ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. உங்களுடைய கீபோர்ட்லேயும் பார்த்தா வந்து ஷார்ட்கட்ஸ் பார்த்தா வந்து ரொம்ப வேகமாக நடக்க மாட்டேங்குது. இது மாதிரி இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது வைரஸோ இல்லை மால்வேர்ஸ் ஏதாவது ப்ராப்ளமோ கண்டிப்பாக இருக்கலாம். அது எப்படி கிளியர் பண்ணுறது, சீக்கிரமாக எப்படி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவீங்க, சிஸ்டம் யூஸ் பண்ணுற எல்லாருமே. அதனால் வந்து இது கடைசி வரையும் பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ சிஸ்டத்தில் இது மாதிரி பிரச்சனை வரும்போது ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஆல் டெலிட் கொடுத்து ஒரு தடவை உங்கள் சிஸ்டத்தை ரீசெட் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணிச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைனா நான் வந்து சொல்ல மாதிரி இந்த மெத்தட்ஸை ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து Windows 10 யூஸ் பண்ணுறேங்க. எஸ்டர்டே என்னுடைய பிசியை வந்து நான் ஆன் பண்ணதுக்கு அப்புறமாக என்னுடைய ஸ்க்ரீன் அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகி நின்றுச்சு. என்னோட மவுஸ் கூட ப்ராப்பராக ஒர்க் பண்ணலை. பட் என்னுடைய கீபோர்டில் ஷார்ட்கட்ஸ் மட்டும் ஓரளவுக்கு ஒர்க் பண்ணிச்சு. நான் Windows 6 அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக இந்த ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும் இல்லையா, இதில் போயிட்டு நான் வந்து gpedit.msc அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஓகே பட்டன் இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லோக்கல் குரூப் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். இது கீழே பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு பாருங்கள், இது வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கு பாருங்கள், அது வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே கண்ட்ரோல் ஆல் டெலிட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இது வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள், இது கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக இங்கே பாலிசி செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டராக இருக்கு பாருங்கள், இது வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனேபிள் தான் பண்ணியிருப்பீங்க, அது டிசபிள் ஆகிருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாட் கான்ஃபிகர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக கீழே அப்ளை பட்டன் கிளிக் பண்ணி ஓகே பட்டன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நீங்கள் வந்து ரன் கமெண்டில் போயிட்டு ரெஜிடிட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் எடிட்டர் இதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான், இது கரெக்டாக கொடுத்துங்க. ஓகே பட்டன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு கரண்ட் யூசர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கீழே உங்களுக்கு சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். டிஃபால்ட் என்ற ஆப்ஷனை தவிர்த்து வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் பார்த்தா நீங்கள் ரிமூவ் வந்து பண்ணிடுங்க. ஸோ இங்கே பாருங்கள் கேம் கான்ஃபிக் ஸ்டோர் அப்படின்றது பாருங்கள், இதில் டிஃபால்ட்டை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே பார்த்தா ரிமூவ் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெலிட் ஆனது ஆகிடும். எல்லாமே டெலிட் பண்ணதுக்கு அப்புறமாக ஒரு தடவை உங்களுடைய சிஸ்டத்தை பாருங்க வந்து ஆல்ட் கண்ட்ரோல் டெலிட் கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமாக உங்களுடைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக எல்லாருமே சேஃப்டிக்கு ஒரு ஆன்டிவைரஸ் பார்த்தீங்கன்னா போட்டு வைக்கிறது நல்லதுங்க. அப்பப்போ அப்டேட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்கிங்க. எஸ்டர்டே எனக்கு இந்த பிரச்சனை அதுக்கப்புறமா நானே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக சேம் இதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் நானும் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுதான் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதே மூணு வீடியோ இருக்குது. நானும் ரொம்ப நன்றி, வணக்கம்.